ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சந்துரு சில்வர் ஸ்க்ரீன். இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட விமர்சனம் பற்றி பார்க்க போகிறோன்னா, வெற்றிமாறன் அவரோட கதையில் ஆர்எஸ் துரை செந்தில்குமார் ஸ்க்ரீன் ப்ளே எழுதி டைரக்ட் பண்ணியிருக்க கருடன் படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தில் கதை நாயர்களாக பார்த்தீங்கன்னா சூரி, சசிகுமார், முகுந்தன் எல்லாருமே ஒன்றா நடிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு படத்தோட ஸ்டோரி என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ சென்னையில் மினிஸ்டர் உதயகுமார் அவர் என்ன பண்ணுறாருனா, கொம்பைன்ற தேனி டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஊரில் ஒரு கோயிலுக்கு சொந்தமான ஒரு பட்டய இடம் சென்னையில் இருக்குது. ஸோ அதுக்குரிய பட்டயம் அந்த கோயில் நிர்வாகம் பண்ணுற பொறுப்பாளர்கிட்ட தான் இருக்குது. அதை எப்படியாவது எடுக்கணும்னு ஒரு பிளான் போடுறாரு. ஸோ இந்த ஒரு பிளானால் சசிகுமார், சூரியன், முகுந்தன் இந்த கோயில் நிர்வாகத்தோடு சேர்ந்துருக்கிற இந்த குடும்பத்துக்கு என்ன ஆகுது, அந்த பட்டாயம் அவங்க இடத்துக்கு போச்சு, அவங்க உதயகுமார் கை கிடச்சிதா, இதனால் நடந்த நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறது தான் ஒரு ஸ்டோரி பிளாட்டாக எடுத்து திரைக்கு வந்திருக்குது இந்த கருடன் திரைப்படம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபைனல் வெடிக்டை இப்பயே சொல்லிடலாம். த ஃபஸ்ட்டு பிளாக் பஸ்டர் ஆஃப் 2024 தமிழ் சினிமாவை கருடனை நம்ம தாராளமாக சொல்லலாம். அந்தளவுக்கு இந்த படம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளேயாகவும் சரி, ப்ளஸ் மக்களோட ரசனைக்கு ஏற்ற மாதிரியுமே இந்த படம் அமைஞ்சிருக்கு அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த படத்தில் பாராட்டப்பட வேண்டியது சூரி. ஸோ விடுதலை படத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கதையின் நாயகனாக உருவெடுத்திருக்காரு. ஸோ ரெண்டாவது படமே பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன், அதுவுமே ஒரு செட்டில்டாக இருந்துட்டு ஒரு ஆக்ஷன் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர் எடுத்து இதுலேயுமே ஒரு கதையின் நாயகனாக வச்சுருக்காரு. காரணம்னா இதில் பார்த்திங்கன்னா சசிகுமார், முகுந்தன் 2 பேருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் இருந்தும் கூட சூரியன் தான் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு இந்த கதை சப்போர்ட் பண்ணியிருக்குது. அதை சூரி உண்மையிலே ரொம்ப அருமையாக சொக்கன்ற கேரக்டரை கேரி அவுட் பண்ணியிருக்கலாம்னா சொல்லலாம். ஸோ அவர் ஒரு லென்த்தி டைலாக் பேசுகிறதா இருக்கட்டும், அவரோட காமெடி சீக்வன்ஸும் இந்த படத்தில் அங்கங்கே நீட்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்குது. ஃபைட் சீக்வன்ஸ் உண்மையிலே சொல்லப்போனால் நாளுக்கு நாள் அவர் மெருகேறிட்டே இருக்காருன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ஃபைட் சீக்வன்ஸில் மனுஷன் பிரித்து மேய்ஞ்சிருக்காப்புல அவ்வளோ தத்ரூபமாக பண்ணியிருக்காரு. அடுத்த படத்தில் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு கேரக்டர் சசிகுமார் அவர்கள் தான். ஆதி அப்படின்ற கேரக்டரை வாழ்ந்திருக்காருன்னே சொல்லணும். ஸோ அவருக்குன்னே இந்த கேரக்டர் அடாப்ட் பண்ண மாதிரியே, எழுதின மாதிரியே ஒரு ஃபீலோடு தான் இருந்தது சசிகுமாரோட கேரக்டர். உண்மையிலே ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் சசிகுமார் ஒரு மனநிறைவான கேரக்டர் கொடுத்துருக்காரு ரசிகர்களுக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நம்ம சசிகுமார்கிட்ட என்ன எதிர்பார்ப்போம் அவர்கிட்ட அப்படிங்கிறத இந்த படத்தில் அவர் அவுட்புட்டாக கொடுத்துருக்காரு. ஸோ இது போன்று தொடர்ந்து நல்ல கதையம்சம் உள்ள படங்கள் அவர் நடிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட வேண்டுகோள். அதுக்கப்புறம் அதில் முகுந்தன் பார்த்திங்கன்னா அவரோட பொட்டென்ஷியலுக்கு இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் கூட அவர் யூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படிலாம் தோணுச்சு. ஒரு செட்டில்டாகவே நடிச்சிருந்து ஒரு பெருசாக எங்கேயுமே அவர் எமோட் ஆகி வராத மாதிரியே தான் ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அவரை நல்லா நடிச்சிருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டில் அவரோட கேரக்டர் ஸ்கெட்சிங் இன்னும் கூட கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சு. அது போக பார்த்திங்கன்னா சிவாதா. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மி, ஸ்க்ரீன் டைமிங்கும் கம்மி. ஆனால் 2 எமோஷ்னல் சீன்ஸில் பக்காவாக நடித்து அவங்களுக்கு கொடுத்த ரோலை அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ் சினிமா இந்த மாதிரி ஒரு நல்ல டேலண்டட் ஆக்ட்ரஸை மிஸ் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ தே மஸ்ட் ஸ்டார்ட் யூட்டிலைசிங் ஹர். ரேவதி சர்மா சூரியோட பேராக வர்றாங்க. அவங்களுக்கு லிமிட்டட் ஸ்பேஸ் தான், ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சமுத்திரக்கனி அவர்கள் இன்ஸ்பெக்டராக கொடுத்த ரோலை கணக்கச்சிதமாக பண்ணியிருக்காரு. மைன் கோபியுமே இவரை பார்த்தா ஏண்டா அந்த வில்லனோட ஒரு வெறுப்பு வர்றதை அருமையாக இமிட்டேட் பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் அவரும் ஒரு நல்ல நடிப்பு தான். வடிவுக்கரசி அம்மாவுக்கும் குறைச்ச நேரம் வரக்கூடிய ரோல் தான். ஆனால் அதையுமே பார்த்திங்கன்னா அவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நேரம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கலகலப்பாகவும் ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது கண்டிப்பாக. அண்ட் தென் ஆர் உதயகுமார் மினிஸ்டராக அவர் ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஸோ இதை தாண்டி பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக சினிமாட்டோகிராஃபி, ஆர்த்தூர் ஏ வில்சனோட சினிமாட்டோகிராஃபியும் அதுக்கு ஏற்ற எடிட்டட் பிரதீப் பி ராகவோட ஒர்க்குமே இந்த படத்தை பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்கேன்னே சொல்லலாம். அதுவும் ட்ரெய்லர் கட்லேயே நம்ம ரொம்ப இப்படி தான் இருக்குமோ அப்படிலாம் யோசிக்க வச்சு படத்துக்குள்ளே இழுத்த பிரதீப் பி ராகுவுக்கு முக்கியமான பாராட்டுக்கள். இது எல்லாத்தையும் மீறி த மேஜர் ஹைலைட், த பேக்போன் ஆஃப் தி மூவி யுவன் சங்கர் ராஜா அவரோட மியூசிக் உண்மையிலே பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. அதுவும் அவர் கிளைமேக்ஸ் அண்டு இன்ட்ரோவல்லாம் அந்த ஒரு எலிவேஷன் சீக்வன்ஸ்க்கு கொடுத்துருக்க மியூசிக்னால் அஸ் அ பேங்கர். தியேட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு கூஸ்பம்ப்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடோட ஒரு நடிப்பை கொடுத்துட்ருக்காரு சூரி.
மற்றவங்களும் அதுக்கு ஈக்குவலாக அந்த மியூசிக்கும் நம்மளை இது பண்ணி கொண்டு போனதில் உண்மையிலே யுவன் சங்கர் ராஜாவோட முக்கிய பங்கு இருக்குது. இதில் நம்ம முக்கியமாக இன்னொருத்தரை பாராட்ட வேண்டியது அஃப்கோர்ஸ் கேப்டன் ஆஃப் த ஷிப் டேரக்டர் தான். ஏன்னா இவ்வளோ நேர்த்தியான ஸ்க்ரீன் ப்ளே, யூஷுவலான ஸ்டோரி லைன், யூஷுவலான ஸ்க்ரீன் ப்ளே இப்படி தான் முடியுமோ அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன்லாம் நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட ஸ்க்ரீனில் இருக்கிற நடிகர்கள்ட்ட கரெக்டாக வேலை வாங்கி அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் ப்ளேயுமே அருமையாக அமைச்சு நம்மளை வந்து முக்கியமாக ரன் டைமும் தேவையில்லாமல் பாடல்களும் இன்க்ளூட் பண்ணி யுவன் சங்கர் ராஜா இருக்காங்கன்னு அதே நேரத்தில் தேவையான இடங்களில் பாடல்களும் இன்க்ளூட் பண்ணி ஸோ அருமையான ஒரு திரைப்படத்தை ஒரு 2.25 மணி நேரத்துக்குள்ளே எங்கேயுமே நம்ம சலிப்பு தட்டாத அளவுக்கு கொடுத்ததில் ஆர்எஸ் துரை செந்தில்குமார் அவர்கள் ஜெயிச்சிருக்காருன்னே சொல்லலாம். ஸோ இவரோட ப்ரீவியஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொடி ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு கமர்ஷியல் அவுட்புட்டாக. அதுக்கப்புறம் இந்த கருடன் உண்மையிலே வந்து சொல்லணும்னா அதோட ஒரு படி மேலே தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ சூர்யா அவர்களுக்கு நமக்கு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். ஏன்னா கதைக்கு கதை நாயகனாக மெருகேறிட்டு வராரு. அது போக மனநிறைவான ஒரு கதாபாத்திரத்தை சசிகுமாரோடருக்கும் வாழ்த்துக்கள். அவரும் இதே மாதிரி தொடர்ந்து ஒரு நல்ல நல்ல கதைகளை பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆசையும் இது பண்ணிட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து குடும்பத்தோடையும் சரி ஃப்ரெண்ட்ஸோடு சரி யாரோட போனாலும் சரி கண்டிப்பாக ரசிக்கக்கூடிய வகையில் நீங்கள் கொடுக்குற காசுக்கு 2.25 மணி நேரம் ஒர்த்தான ஒரு படமாக தான் இந்த கருடன் வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கண்டிப்பாக இந்த ஒரு நேட்டிவிட்டி சப்ஜெக்ட் தமிழ் சினிமாவுக்கு எவ்வளோ முக்கியம், நல்ல கதை களமும் அமைஞ்சு ஸ்க்ரீன் ப்ளேயும் அமைஞ்சால் மக்கள் ரசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டாக இந்த கருடன் படம் தமிழ் சினிமாவில் இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம நிறையா சொல்லிகிட்டு இருந்தோம் மலையாள சினிமா தான் ஓடுது, தமிழ் சினிமா ஒன்றுமே இல்லைன்னு. பட் அதெல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி சிம்பிளான ஒரு ஸ்டோரி லைனோட, ஆனால் அதே சமயம் அருமையான ஸ்க்ரீன் ப்ளே, கேரக்டர் செலெக்ஷனோட அருமையான நடிப்புன்னு எல்லாத்துலேயுமே அந்த கருடன் ஜெயிச்சிருக்கு. ஸோ வித்தவுட் செகண்ட் தாட் கருடன் நீங்கள் ஃபேமிலியோடு போய் பார்த்து தியேட்டரில் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான படம் அப்படிங்கிறது எந்த டவுட்டுமே கிடையாது. த ஃபஸ்ட் பிளாக் பஸ்டர் ஆஃப் 2024 இஸ் கருடன். தியேட்டருக்கு போங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது போன்ற ரெகுலர் மூவி ரிவ்யூஸ் அண்ட் மூவி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் சந்துரு சில்வர் ஸ்க்ரீனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.